ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட தேவனுடைய வல்லமை இங்கு விளங்குகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மையும் பூமியும் எல்லாவற்றையும் அவருடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நடக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் என்று கலங்கி தவிக்கிறார்கள். ஆனால் இங்கு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னவென்றால், எல்லாவற்றையும் நான் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்கும்போது அவருடைய இஷ்டம் என்னவோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஏற்றத்தாழ்வுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவருடைய இஷ்டத்திற்கு தான் நடக்கிறது என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் எதை குறித்தும் அவன் கலங்க மாட்டான். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதன் ஆழங்களிலும் அவர் தம்முடைய சித்தத்தை செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. எல்லா இடத்திலும், வானத்திலும் பூமியிலும் எல்லா இடத்திலும் அவருடைய சித்தத்தை செய்கிறார். அவருடைய வல்லமை விளங்குகிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை பின்பற்றுவதற்கும் அவரோடு கூட இணைந்து வாழ்கிறவர் அனுபவித்தும் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு அது மிகவும் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வேத வசனத்தில் அவருடைய வல்லமை விளங்குகிறது. அவருடைய இஷ்டத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து அவருடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, அவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே தேவன் தம்முடைய சித்தத்தை நம்மில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் தம்முடைய சித்தத்தை செய்து அநேகரை அவர் உயர்த்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை மிக அருமையாக அவர் செய்திருக்கிறார். சிறு வயதில் ஆடு மேய்த்த அந்த சிறுவனை ஒரு அரசனாக மாற்றியிருக்கிறார். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக, தேவனுடைய இஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது உம்முடைய இஷ்டத்தை, உம்முடைய சித்தத்தை நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் உம்முடைய மகாபலத்தினாலும் நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய வல்லமையை புரிந்து உம்முடைய சித்தத்தை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நாங்கள் அதை நிறைவேற்றத்தக்கதாக எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை நடத்துங்க, உங்கள் இஷ்டப்படி நீர் நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.